சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம்மா, உங்க பேரு? என் பேர் லக்ஷ்மி. லக்ஷ்மி. சொல்லுங்க லக்ஷ்மி. எனக்கு கல்யாணம் ஆகி இருந்தே கொஞ்சம் பிரச்சனையாவே இருந்தது. இப்போ ரொம்ப இதுவாகி நான் 6 வருஷம் ஆயிடுச்சு அம்மா வீட்டுல அப்படியா? அதனால கொஞ்சம் இது பண்ணணும். பசங்கள் இருக்காங்களா? 2 பசங்க இருக்காங்க. என்ன வயசாச்சு? பையனுக்கு 18 வயசு ஆகுது, பொண்ணுக்கு 13 வயசு ஆகுது. உங்க கூட இருக்காங்களா பசங்க? பசங்க என் கூட தான் இருக்காங்க. என்னம்மா பிரச்சனை? கல்யாணம் ஆகும்போதே ரொம்ப பிரச்சனை இல்லதான் கல்யாணம் முடிஞ்சு. என்ன அப்படி? எனக்கு எங்க அப்பா ஒரு ஆஸ்மா பேஷண்ட். அவருக்கு இதுவா இருக்கிறதுனால எங்க அம்மா என்ன பண்ணாங்க, சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு பாத்துட்டு இருந்தாங்க. அலைன்ஸ் பார்க்கும்போது இது கிட்டே இருக்கு, சைக்கிள்ஸ்ல ஒர்க் பண்றாங்க, நல்ல பையன்லாம் சொல்லவே சரின்ட்டு முடிச்சு. நீங்க ஒரே பொண்ணா? இல்ல, எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி எனக்கு அக்காவுக்கு ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு, அடுத்து எனக்கு ஆச்சு. எனக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் அண்ணாக்கு ஆச்சு. சரிம்மா. அண்ணா இறந்து இப்போதான் 1 இயர் ஆகுது. ஓ அப்படியா? ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துட்டாங்க. அதனால அப்பா ரொம்ப இதுவா இருக்காங்கன்றனால எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல இருந்து இந்த இடம் வந்தது. சரி, நல்ல இடமா இருக்கு, எல்லாரும் நல்ல பையன் அப்படின்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சு வரத்தும் போது கல்யாணத்து நன்னே அன்னைக்கு மாமியாரு தங்கச்சி ஃபேமிலி இதுவானதுனால அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க கூடவே மாமியாரும் கிளம்பி வந்துட்டாங்க. மாமியார் கல்யாணத்து நன்னே இல்லை. மறுநாள் கல்யாணம் முடிஞ்சு நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது 1 hour ரோட்லயே நின்றுட்டு இருந்தேன். வீடு லாக் பண்ணி இருந்தது. 1 hour வீட்டில் ரோட்லயே நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வீடு ஓப்பன் பண்ணி நான் உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கூட இல்லை, இவங்களை கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு மாமியார் சொன்னாங்க. சரி, நான் அங்கிருந்து வந்தேன். நாங்க வரதுக்கு பின்னாடியே அவருடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு கொடுத்துட்டு, இவன் இருந்தா அங்க ரொம்ப பிரச்சனை ஆயிட்டே இருக்கும், அதனால நீங்களே இங்க எதனா வீடு பார்த்தோ இல்லை எதனா உங்க கண்காணிப்புல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அம்மா வீட்டுல தான் இருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலிக்குள்ள முன்னாடியே பிரச்சனை இருந்திருக்கு. எதுவும் சொல்லல. அதுக்கப்புறமா ஒரு 15 நாள் கூட ஆகல. February 21 எனக்கு மேரேஜ் ஆச்சு. அந்த ஒரு 10 நாளுக்குள்ளேயே எனக்கு வேலைக்கு போனோம்னா எனக்கு கம்பெனில எல்லாம் நான் பண்டு பிடிச்சேன், நகை பண்டு, அதுக்கெல்லாம் செட்டில் பண்ணணும், எனக்கு பணம் வேணும் அப்படின்னாரு. என்கிட்ட பணமா கிடையாது, நகை தான் இருக்குன்னு. இல்ல நகையனா கொடு. அப்ப எங்க அப்பாட்ட கேட்டேன், அப்பா இந்த மாதிரி கேக்குறாங்க கொடுக்கவா அப்படின்னு. உனக்குன்னு போட வேண்டியதை நான் போட்டுட்டேம்மா, செய்ய வேண்டிய கடமை நான் செஞ்சுட்டேன், காப்பாத்திக்கிறதோ எதுவா இருந்தாலும் உன்னுடைய. எவ்வளவு சவரன்மா? 12 சவரம், 13 கொடுத்துட்டீங்க? எல்லாத்தையுமே கொடுத்தேன். எல்லாம் போச்சு? எல்லாமே போயிடுச்சு. பசங்க பிறந்தது? பசங்க 2 பேர் உங்க வீட்டுல இருக்கும் போதுதான். அங்க இருந்து நான் கொஞ்ச நாள் ஒரு 3 மாசத்துக்கு எங்க மாமியார் வீட்டுல இருந்தேன். அதுங்காட்டியும் எங்க அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு கல்யாணம் 3 மாசத்துல எங்க அப்பா இறந்துட்டாரு. அப்புறம் அம்மாவும் அண்ணாவும் தான் இருந்தாங்க. சரி, 2 பேர் இருக்காங்க, அங்கேயும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காருன்றதுனால எங்க அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன் நானு. சரிம்மா, இப்போ நிரந்தரமா பிரிஞ்சுட்டீங்க, இப்ப எதுக்கு வந்திருக்கீங்கம்மா? இப்ப குடிச்சிட்டு வந்துட்டு வீட்டாண்ட நான் அம்மா வீட்டோட இருக்கிறதுனால அங்க ரோட்ல நின்று ரொம்ப அசிங்கமா எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ
அவ்வளோக்கு அவ்வளோமா கேவலமா பேசிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளெல்லாம் விளையாட்டா, அதுவும் நைட்ல வந்து ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டு போலீஸ்ல எத்தனையோ வாட்டி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்க அண்ணன் இல்ல. இவர் பண்ண டார்ச்சர்லயே எங்க அண்ணனுக்கு அதை வெளியே சொல்ல முடியாமலே எங்க அண்ணன் வந்து இது பண்ணி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அண்ணி இருக்காங்களா? இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கு. என்னமா பிரச்சனை அண்ணியோட? அதான் இப்ப எங்க அண்ணிய வந்து வேற ஒருத்தரோட சம்பந்தப்படுத்தி பேசுறது. ஒரு குடுத்தனக்காரர் வரக்கூடாது, அம்மா வீட்டுல குடுத்தனம் இருக்காங்க, அவங்க குடுத்தன அந்த வீட்டு ஆம்பளையோட இவங்களை கம்பேர் பண்ணி பேசுங்க. அவங்கள வச்சுன்னு இருக்காங்க, இவங்கள வச்சுன்னு இருக்காங்க. அதை வந்து அவரா வெளிப்படையா போய் சொல்ல மாட்டாரு. அது என் கையில சொல்லி நான் பார்த்து அவருக்கு சொன்ன மாதிரியும், நான் அவர் சொன்னதை நான் போய் அவங்களுக்கு சொன்ன மாதிரியும், அம்மாக்கு அண்ணாக்கெல்லாம் அண்ணி இந்த மாதிரி எல்லாம் தப்பான வழியில போறாங்க, அதை வந்து நீங்க கேளு. எதுக்கு அண்ணி அப்படி டார்கெட் பண்றாரு அவரு? அது தங்கச்சி முறைன்றது இதுல இப்ப என்ன பண்றாருன்னா, எங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் உங்க தான் மிஸ்டு கால் எல்லாருக்கும் கொடுக்குறல, எனக்கு கூடு, என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம்ல. அண்ணிட்டியா? பேசுற பேச்செல்லாம் வந்து ஒரு வாட்டி பையனோட பக்கத்துல படுத்துன்னு இருக்கேன், வந்து எட்டி பார்த்துட்டு போறாரு. வேற யாரும் வந்து ஒரு ஆட்டோல போனோம்னா கூட அந்த ஆட்டோ டிரைவர் பேரு, வண்டி நம்பர் இதெல்லாம் நோட் பண்ணி. நீங்க அவரோட இல்லையே, அப்புறம் எப்படி? ஐயோ, கொஞ்சம் டிஸ்டன்ஸ், இது நடந்து போற தூரம் தான் மாமியார் வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும். அதெல்லாம் வந்து டெய்லி இந்த மாதிரி ஒரு பையனுடைய ஃப்ரெண்டு கூட பேசினா கூட உடனே அவனோட. பசங்க என்ன சொல்றாங்க? பையன் 2 பேருக்குமே வேண்டாம், பொண்ணுக்கும் பையனுக்கும் அப்பாவே வேண்டாம், தேவையே இல்லை அவரு, நீங்க எல்லாம் செஞ்சு அவர்கிட்ட உதவாங்கிறதுக்கு சொல்றதுக்கு எதுக்கு அவரு, எங்களுக்கு வேணவே வேணாம். கூட நிம்மதியா இருக்க முடியல, தனியா வந்தாலும் நிம்மதியா இருக்க முடியல. எக்ஸ்போர்ட் கம்பெனில நான் வேலைக்கு 3 வருஷமா போயிட்டு இருக்கேன் மேடம். இவரை விட்டு வந்தும் வெளியே போக முடியாம இருந்தேன். அப்புறம் எல்லாம் இப்படியே இருந்தீங்கன்னா பசங்களுடைய பையன் இப்ப பாலிடெக்னிக் 3rd இயர் படிக்கிறான், அவனுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டணும், நீ அப்ப இங்கேயே இது மாதிரி பயந்துட்டுலாம் இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது, நீ வெளியே போனாதான் அப்படின்னதுனால எக்ஸ்போர்ட் கம்பெனில 4500 ரூபாய்க்கு போறேன். அங்க வந்து கூட ஒரு 2-3 வாட்டி வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா நான் எல்லா செக்யூரிட்டி எல்லாம் சொல்லி இருந்ததுனால வரத விட்டுட்டாரு. இப்போ வந்து நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு நான் என்னால நிம்மதியா சாப்பிடவும் முடியல, நிம்மதியா தூங்கவும் முடிய மாட்டேங்குது. அப்படி நைட்டெல்லாம் வந்து கத்த வேண்டியது. எங்க ஹஸ்பண்ட் உங்களை தொந்தரவு பண்றாரா? என்ன பண்றாரு? தைரியமா பேசுங்கம்மா. இது பாருங்க, எவ்வளவு நாள் தான் இப்படி பேசாம உட்கார்ந்து இருக்கிறது சொல்லுங்க. உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இல்ல? என்னைக்குமே என்னாலயும் அவங்களாலயும் அந்த எந்த பிரச்சனை? என்ன பண்றாரு அவரு? அது ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் எனக்கு கல்யாணம் ஆகிறப்ப இவங்க இங்க இருந்தாங்க. எனக்கு கல்யாணம் ஒரு 2 வருஷம் தான் மாடியில கொடுத்துனா இருந்தாங்க இவங்க எங்க வீட்டுல. அப்புறம் வந்துட்டு தப்பா பேசுவாரா அவங்கள்ட்ட? எங்கிட்ட பேசுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எல்லாம் என்னன்னே தெரியாது, அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டே இருந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் அதான் குடுத்தனக்கார வச்சு கீழே குடுத்தன இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் கிட்ட நல்லா பேசுவேன் நானு, அவங்க ஹஸ்பண்ட வச்சு தப்பா உங்களை பேசிட்டு எனக்கு எங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க சொல்றதெல்லாம் எதுவும் பண்ணாதன்னுட்டு இது பண்ணாங்க. அதனால அப்படி இவங்க லைஃப் என்னால கிடைக்கூடாது, அதுக்காக பொறுமையா இருந்தீங்க? ரொம்ப பொறுமையா இருந்தேன். ஒரு 6-7 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கம்மா? எனக்கு தம்பி இருக்கான். எங்க வீட்டுக்கு சொல்லவே மாட்டேன் நான். இன்னும் தெரியாது? இப்ப தெரிஞ்சிச்சு. அதாவது இப்போ இவங்க வந்துட்டு 6 வருஷம் ஆயிடுச்சு எங்க வீட்டுக்கு வந்துட்டு. அப்பதான் அடிச்சு, அதாவது அவங்க அம்மா கிட்ட நான் பேச போனேன். எவ்வளவு நாளைக்கு நான் பொறுமையா இருக்க முடியும், இந்த மாதிரி அசிங்கப்படுத்தின்னு இருக்காப்பலையே, தவறா பேசிட்டு அடுத்தவங்களை வச்சு இது பண்ணி. எனக்கு எங்க வீட்டுக்கார சப்போர்ட்டா இருக்கவே நான் உயிரோட இருக்கிறேன். இல்லைன்னா பசங்க இருக்காமா? ஒரே பொண்ணு. அவர் சப்போர்ட் இல்லைன்னா நான் இன்னும் ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருப்பேன். அவரு இல்லம்மா, நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? இது ஒருத்தர் சும்மா உங்களை தொந்தரவு பண்ணா அதுக்காக நீங்க எதுக்கு என்ன ஒண்ணு பண்ணிக்கணும்? அப்படி விட்டுடலாமா? அசிங்கமா இருக்கு. என்னமா அசிங்கம்? நீங்க தப்பு பண்ணாம நம்ம எதுக்கு இப்படி? பாருமா, தப்பு பண்ணாதான் அசிங்கம். தப்பு பண்ணாதவங்களை சும்மா பழி போட்டா நம்ம சும்மா இருப்போமா? மக்களுக்கெல்லாம் தெரியாதா? இது பாருங்க, நல்லா வாழறது ஒரு பொண்ணு மேல ஏதாவது குறை சொன்னாங்கன்னா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க.
மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல தெரியும், நீங்க எப்படி எல்லாருக்கும் இருக்கீங்க. தெரியும், அந்த area- அப்படி அந்த தேவையில்லாம பழிய போட்டு தப்பிச்சிட முடியுமா? விட்டுடுவோமா? அந்த ஏரியா ஃபுல்லா எல்லாருக்கும் நீங்க எனக்கு தெரியும். அப்புறம் என்ன நீங்க எதுக்கு வெக்கப்படுறீங்க? நமக்கு அது ஒரு மாதிரி நல்ல குடும்பத்துல பிறந்து எதுக்கும்மா? வளர்ந்து அதுக்காக நம்ம பயந்துட்டு சும்மா இருந்தோம் வச்சுங்களேன். டார்ச்சர்ல 2 வாட்டி சூசைட் அட்டன் பண்ண போயிட்டாங்க. எதுக்கும்மா? நான் என்ன சொல்றேன், நம்ம ஐயோ மத்தவங்க தெரிஞ்சா நமக்கு அசிங்கம்னு நினைச்சோம் வச்சுங்க, அதுதான் அவங்களுக்கு இதாயிடும். அது- என்னன்னா அதுக்காக நம்மள தொந்தரவு பண்ணறதுக்காக தான் அவங்க அப்படி பேசுவாங்க. விடக்கூடாது. என்ன அசிங்கம்? நம்ம தப்பு பண்ணா நம்ம பேசக்கூடாது. தப்பு பண்ணாதவங்க இல்லடா நான் பண்ணலடா சொல்லணும். இன்னும் அதையும் சொல்லுவேன் கோவத்துல, எங்க என்ன பார்த்த கொண்டு போயிட்டுன்னு வா, ஆளை யாரு பார்த்த? கண்டிப்பா அப்பெல்லாம் கோவத்துல பேசுவேன். யார கூட பார்த்த நீ கூட்டு வா, எதுவா இருந்தாலும் எது பண்ணு, ஓப்பனா எங்க நீ எது எதுக்காக உங்களை பண்ண? இப்படி தொந்தரவு பண்றாரு? அதுதான் எனக்கு தெரியல மேடம். சொத்துக்காகவான்னு கூட கேட்டுட்டாங்க. சொத்து எதனா வேணுமா, பண்ண எதுனா வேணுமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா அது தங்கச்சி, நான் ஏன் அதை தப்பா பேசிட்டு பேசிட்டு பேசும்போது அவன் மேல தப்பே இல்லாத மாதிரியும் அப்படியே ரொம்ப ஆனா உங்களை தொந்தரவு ஜென்டில்மேன் பண்ணிருக்காரு. எவ்வளவு நாள் ஆச்சுமா உங்களுக்கு கல்யாணம் ஆகி? எனக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆகுது. 18 வருஷமா தொந்தரவு பண்ணிட்டு 18 வருஷம்னா ஒரு 3 வருஷம் நிம்மதியா இருந்திருப்பேன் அந்த வீட்டு. எங்க வீட்டுக்காரோட ஒரு சின்ன பிரச்சனை கூட பிரச்சனை கிடையாது. எல்லாம் இவர்தான். கண்டிப்பா சின்ன பிரச்சனை கூட கிடையாது. அதே மாதிரி எங்க மாமியாரும் அவ்வளவு ஒரு தங்கமானவங்க. என் மேல அவ்வளவு ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்க சொன்னா கூட அது இது பண்ணிக்காம, நான் அழுதுகிட்டு இருந்தா கூட அழாதம்மா நீ விடுமா, அவங்க அது இது பண்ணாதம்மா, அப்படிதான் எனக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. உங்க வீட்டுக்காரர் எப்படிமா இருந்தாரு? இது ஹார்ட் அட்டாக்ல இருந்துட்டாங்க. இவங்க டென்ஷனே தாங்க முடியல. முக்காவாசி எந்த நேரம் டார்ச்சர் பண்ணி வேலைக்கு போவாங்க. அங்க போயிட்டு கூட போன் பண்ணி பேசுவாரு. எதனா வேற எதனா இது பண்ண வேண்டியது, டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. நீங்க போலீஸ்ல சொல்லியாமா? எத்தனையோ complaint கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. கொடுத்தாச்சு. லாஸ்டா கூட கொடுத்ததுக்கு அவங்க வந்து பார்த்துட்டு இவன் குடிச்சிருக்கான், இவன் அதெல்லாம் பண்ணிட்டான், உனக்கும் பிரச்சனை எங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அவரு இப்ப இறந்தா என்னம்மா கூட- பிரச்சனை பண்றாரு இப்போ? இப்போ இறந்து இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு மேடம் இறந்து. இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னாடி என்னால நான் இவரு எதோ நினைச்சேன், நான் ரொம்ப நாங்க 2 பேர் தான். இப்போ பொண்ணும் நானும் தான் வீட்டுல இருக்கோம். அம்மா வந்து வர முடியாத சூழ்நிலை இருக்காங்க. தம்பி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கும் அங்க இருக்காங்க. என் கூட இப்ப யாரும் இல்லை. இவங்களும் அம்மா மாமியாரும் கீழே இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க அங்க இருக்காங்க. நாங்க 2 பேர் இருக்கோம். வந்துட்டு மறுபடியும் அதே அசசியமான வார்த்தைங்க தவிர எப்படி தெரியும், எவன் உனக்கோ போன் பண்ணி பேசுறேன் அப்படி மிஸ் கால் அப்படின்னுட்டு கூப்பிடுவாப்புல. இவங்களை கூப்பிடுறது மிஸ் கால், எவன் உனக்கும் மிஸ் கால் கொடுத்து பேசுற அப்படின்னு அவர்கிட்ட பேச சொல்றாரா உங்களை? ஒரு மிஸ்டு கால் அதான் அந்த 10 நாளுக்கு மணிதான் ஃபர்ஸ்ட் இவ்வளவு நாள் வந்து பேசப்பல. நான் எதுவுமே பேசுறத கதவு மூடிட்டு கம்முன்னு உள்ளவே இருக்கிறது. ஆனா போன வாரம் முன்னாலே முடியல. நான் இருக்கணும்ன்றியா சாவணும்ன்றியடா, ஏற்கனவே ஒருத்தர சாவடிச்சுட்டு இன்னும் என்ன நான் சாவணுமா அப்படின்ட்டு நான் கிருஷ்ணால கொடுத்துக்கிறேன் அப்படின்னு. எதுக்குமா நீங்க சாகணும்? உங்க பொண்ணுக்கு யார் இருப்பாங்க அப்புறம்? அவங்க குடும்பம் பிரிஞ்சது நான் தான் காரணம்ட்டு அடிக்கடிக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்களா மேடம். அதுக்கு என்ன காரணம், என்னால எப்படி அவங்க குடும்பம் பிரிஞ்சுது? கேப்போமா? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க கேட்க வேண்டிய கேள்வியை உட்கார வச்சு கேளுங்க. இல்ல முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல மேடம். வேண்டாம், எனக்கு கண்டிப்பா பார்க்கவே பிடிக்காது. கேட்க வேண்டாம் உங்களுக்கு. நான் கேட்கட்டுமா? நீங்க கேளுங்க. உங்களுக்காக நான் கேக்குறேன். பார்க்க பிடிக்கல அவங்க முகத்தை எனக்கு. இப்போ நம்ம குழந்தைய பெண்கள் என்ன பண்றோம்னா, நம்ம பேருக்கு நமக்கு அசிங்கம் ஆயிடும் சொல்லிட்டு நமக்கு நடக்கிற அநியாயங்களை பேசாம இருக்கும். அதுவே தப்புங்கிறேன் நான். வாயை தொடர்ந்து பேசணும். நம்ம தப்பு பண்ணாத போது நமக்கு என்ன அசிங்கம்? தப்பு பண்ணவன் தானே அசிங்கப்படணும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு பொண்ண தப்பு சொல்லிடுறது இல்லம்மா, நீதான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். மாமியார் இங்க வந்துட்டு அங்க வந்து எனக்கு வந்து சொல்லிட்டு வந்தாங்க, இந்த மாதிரி நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு. இவங்க பொண்ணு என் பொண்ணு 2 பேரும் வண்டி மேல உட்காந்துட்டு இருக்காங்க. அவளை பார்த்து அவங்க பொண்ணை பார்த்துட்டு பிளைன் கிஸ் கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு போறோம். யாரு? எங்க பொண்ணை பார்த்துட்டு. யாரு? அவங்க புருஷனா? தினம் வந்து பிரச்சனை மேடம். தினம் அவ ஸ்கூலுக்கு போனா பின்னாடி கொஞ்சம் தூரம் போக வேண்டியது. அந்த நான் எங்க போறேன்னா மேடம், இல்ல இவங்க எங்கன்னா எங்க பின்னாடி இல்ல லேடிஸ் இப்படி தொந்தரவு பண்ணா பாத்துட்டு சும்மா இருக்கலாமா? என் பொண்ணு எல்கேஜி படிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சது மேடம் என் பின்னாடி தெரியுது. இன்னைக்கு 11th படிக்கிறா. எல்கேஜி படிக்கிறப்ப ஆரம்பிச்சு ஒருத்தர் நாள்ல மொத்தம் 3 குடும்பம் பாழாயின்னு இருக்கு. இவங்க குடும்பம், என் குடும்பம், என் குடும்பம் பாழாயிடுச்சு. அக்காக்கு என்ன? அவங்க ஹஸ்பண்டையும் ரொம்ப இது பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்டையும் சம்பந்தப்படுத்தி பேசி அவர் இங்கே வந்துட்டாங்க.
அவங்க பசங்க எல்லா ஃபேமிலியும் இங்க அங்க அப்படி இருக்கும். அவங்க எல்லாம் ஏமா பேசாம இருக்காங்க? அவங்களும் எவ்வளவு பேசி அடிச்சு எவ்வளவு பிரச்சனை பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி இப்ப 3 மாசம் உள்ள இருந்துட்டு வந்தாவள மேடம். இப்பதான் வந்தா 3 மாசம் உள்ள இருந்துட்டு. இவரா? ஆமா. எதுக்கு? இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு நாங்களும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி 3 மாசம் உள்ள வச்சுட்டு இப்ப அப்படியே குடிச்சு அப்படியே வெளியே வந்தாச்சு. வந்துட்டு அவ்வளோ ஒரு ஒரு 10 நாள் தான் மேடம். எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க வார்ன் பண்ணி அனுப்புவாங்க. போக கூட அவங்க வார்ன் பண்ணாங்கன்னு ஒரு 10 நாள் தான் இந்த சைடு வராம இருப்பான். 11ஆவது நாள் வருவான். வந்து அப்படியே ஒரு ரவுண்டு. 2வது நாள் அங்கங்க நிப்பான். 3வது நாள் ஃபுல்லா தண்ணிய போட்டு வந்து அன்னைக்கு எல்லாம் கலாட்டா அசிங்கமா என்னம்மா இதுக்கு என்ன சொல்யூஷன் நினைக்கிறீங்க? அதுதான் எனக்கு டிவோர்ஸ் வேணும் மேடம். போன வாரம் எல்லாம் மாடியில இருக்கோம் மேடம். நாங்க 2 பேர் தான், நானும் என் பொண்ணு தான் தனியா படுத்துட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய கல்லை தூக்கி 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 அடிக்கிறோம் மேடம். எங்க அண்ணன் வந்து ஹார்ட் அட்டாக்ல இருந்தாங்க. நாங்க சாவடிச்சிட்டோம். இவங்க தப்பான இருக்கிறத பார்த்துட்டு அவர் இறந்துட்டாரு. ஆமா மேடம். கொலகார பாவிங்களா பேசுற பேச்சு ஒரு பார்த்துதான் அவன் செத்துட்டான் அப்படின்னு. தப்பான வழியில போனதை பார்த்து தான் அவன் செத்து போயிட்டான். அவனா ஹார்ட் அட்டாக் எல்லாம் சாகல அப்படின்னு நீங்களா சாவடிச்சிங்கடி அப்படி இல்ல அவனே செத்தான். எப்படி அவன் வாய்க்கு வருமோ? ஒரு ஆம்பளையே கிடையாது மேடம் பேசுறது. ஒரு ஆம்பளையே கிடையாது. எந்த லேடிஸ் கிட்ட நான் பேசுறனோ அவங்க ஹஸ்பண்ட வச்சு பேசலாம். இது பண்ணிடுவேன். எந்த லேடிஸ் கிட்ட நான் ஃப்ரெண்டா இருக்கணும் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் சொந்த வீட்டுல இருக்கீங்களா? ஆமா மேடம், சொந்த வீடுதான். எல்லாம் இருந்து நிம்மதி இல்ல. நிம்மதி கிடையாது. மேடம் என்ன பேருமா உங்களுக்கு? பிரேமா. சொல்லுங்க பிரேமா. அவனால எங்களுக்கு நிம்மதி இல்லை மேடம். அவங்க வந்து ஒரு நாளை போல எப்போ வருவான், என்ன பண்ணுவான், என்ன பேசுவாங்கிற அந்த பயத்திலேயே தான் தினமும் செத்து வாழணும். அப்படி என்னத்துக்குமா வாழணும்? தைரியமா கேள்வி கேளுங்க. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு நாளா அடங்கி போயிட்டீங்க. உங்களுக்கும் பிரச்சனை கொடுக்கறாரா? எல்லாருக்குமே. என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்கறாரு உங்களுக்கு? வார்த்தைகள், அந்த அசிங்கமான வல்கரா பேசுற வார்த்தைங்க பேசி பேசி பசங்களை ஏன் இப்படி பேசுற கொல்ற அப்படின்னு எங்க பசங்க எதனா போய் கேட்க போனாங்கன்னா அவங்களை அடிக்கிறது கொல்றது. உங்களுக்கு எவ்வளவு பசங்கம்மா? 2 பசங்க. ஆம்பளை பசங்க. என்ன வயசாச்சு? ஒருத்தருக்கு 24 வயசு. ஏன் சும்மா இருக்காங்க அவங்க எல்லாம்? அவன் போய் தடுக்க போனதுக்கே கைய உடைச்சு அவன் கையை புத்தூர் கட்டிட்டு வந்து 3 மாசம் அவன் வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே இது மாதிரி ஆகி அவன் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தான். சின்ன பையனுக்கு இப்பதான் இன்ஜினியரிங் முடிச்சு. நீ அந்த பக்கம் உட்காருங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. அவர் உள்ள வரத்துக்கு முன்னாடி நான் சொல்றத நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளவு நாளா அவருக்கு பயப்பட்டாச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி போயாச்சு, பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சாச்சு. ஏதாவது பிரயோஜனம் ஒண்ணு இல்ல. இப்ப நீங்க என்ன பண்ணோம்னா மனசுல இருக்கிறது அத்தனை வாயை திறந்து கேளுங்க. இதோட அடங்கணும் அவரு. என்ன பேர் உங்களுக்கு? முத்துகிருஷ்ணன். 3 மாசம் எங்க இருந்தீங்க முத்துகிருஷ்ணன்? 3 மாசம் சென்ட்ரல் பிரிசன்ல இருந்தேன். ஏன்? சுதந்திர போராட்டத்துல ஏதாவது கலந்துக்கிட்டீங்களா? நாட்டுக்காக போராடினீங்களா? வீட்டுக்காக போறேன். ஓ, வீட்டுக்காக போராடினீங்க. என்ன பண்ணீங்க வீட்டுக்காக? ஃபேமிலி எனக்கு வேணும்னு. ஃபேமிலி எனக்கு வேணும். எங்க நாங்க இண்டிபெண்டா இருக்கணும்னு. உங்களுக்கு அம்மா இருக்காங்களா? இருக்காங்க மேடம். என்ன வயசாச்சு? 65. அக்கா தங்கச்சிங்க? அக்கா தங்கச்சி ஓனா இல்ல, கசினா இருக்காங்க. அது உங்க தங்கச்சி தானே? ஆமா மேடம். என்ன பண்றீங்க நீங்க அவங்கள? பேச்சுவார்த்தை கிடையாது மேடம். அதனாலதான் பக்கத்துல போயிட்டு மிஸ் கால் கொடு சொன்னீங்களா? இல்ல மேடம், நான் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு மிஸ் கால் கொடுன்னு ஏன் சொன்னீங்க? எதுக்கு பேசலாம் கூட போன் பண்ணி பேச. மத்தவங்க போன் பண்ணி தங்கச்சிட்ட போய் மிஸ் கால் கொடுக்க சொல்வீங்களா? அவங்க என்ன கேக்குறாங்க கேளுமா. எங்க வீட்டாண்டா வரக்கூடாது. எதுக்கு நீ வந்து அனாவசியமா பேசுற, பசங்களை எல்லாம் அடிச்சு கலாட்டா பண்ணிட்டு போற. அவங்கதான் அடிக்கிறாங்க. அவனுங்களை பேசுறதுக்கு இதெல்லாம் அவங்க பண்ணலன்னு சொல்ல வேற யார் பண்ணது? அப்போ அது குடிக்க வேண்டியது மேடம். அங்க குடிக்கிற என்ன இந்த லேடிஸ் உங்களை வந்து அடிச்சாங்களா? லேடிஸ் ஜென்ட்ஸ் யாரு அடி வாங்கிட்டு அந்த ஏரியா பூரா யார் வேணாலும் அடிக்கிறாங்க. தெரியாது.
எதுக்காக எங்கன்னா அடிக்கிறாங்க? அடிச்சுட்டு வந்துட்டானுங்கன்னா உடனே அவங்க யாருன்னு அடிக்க வச்சு இதே எங்க மிஸ் இருக்கு, இதே கோஞ்சி ஸ்ட்ரீட்ல எங்க மிஸ் இருக்காங்க மேடம். அவங்க கிட்ட கேளுங்க, நாங்க எதனா வந்து இப்ப படிக்கிற இடத்துல கூட நம்ம 5th கோஞ்சி ஸ்ட்ரீட் ஆப்போசிட் 5th ஸ்ட்ரீட்ல ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா நீங்க? 5th ஸ்டாண்டர்ட் இல்ல மேடம், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவங்க வந்து எங்களுக்கு வந்து எப்படி எங்களுக்கு கத்து 10th ஸ்டாண்டர்ட் நீங்க எப்ப படிச்சீங்க? 50 வருஷம் முன்னாடியா? 8 இல்ல. அவங்க வந்து ஒண்ணு இல்ல, தியேட்டர் இது பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்கூல் விட்டு போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல போஸ்டர் பார்த்ததுக்கு அவங்க வந்து மறுநாள் வந்து நீங்களும் வந்து அனிமல்ஸா மாடா இல்ல அவங்க படிக்கிற குடும்பம் ஸ்டூடெண்டா போஸ்டர் மாடு போஸ்டர் பார்த்தா சாப்பிட்டு பாக்குது, நீங்க எதுக்கு பாக்குறீங்க? எங்களை வந்து ஒரு நாள் ஃபுல்லா எங்க கிட்ட பேசாம இருந்தாங்க மேடம். யாரு? எங்க மிஸ் 30 வருஷத்துக்கு முன்னாடி 10th படிக்கும் போது நாங்க போஸ்டர் பார்த்துட்டு அதுக்கு இதுக்கு என்ன பஸ் சம்பந்தம்? ஸ்டாண்ட்ல அவங்க நிக்கிறது நாங்க கவனிக்கல. அதுக்கு இதுக்கு என்ன வாழ்க்கை படகு பழைய படகு ஜெமினி கணேசன் அதுக்கு இது படம் சன் தியேட்டர் இல்ல ஆப்போசிட் சன் தியேட்டர் மேடம். கேட்டாங்கன்னா இது மாதிரி சம்பந்தம் இல்ல இவங்க சம்பந்தம் இல்லாம சொல்லி சம்பந்தம் இல்லாம இப்ப இவங்க சரி அவங்க தான் வந்து இல்ல மேடம், அவங்க தான் தங்கச்சி அவங்க தான் இது பண்ண. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களாச்சும் கல்யாணம் பண்ணும் போது நிக்கக்கூடிய சூழ்நிலை, கல்யாணம் வந்து தடுங்கலாகிற சூழ்நிலை, எங்க சம்பிரதாயத்துல கை நினைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டி பண்ணுவாங்க. அப்ப வந்து யாருமே நான் ஒண்டியா வந்து கை நினைச்சு எனக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்தோம். கல்யாணம் நான் பண்ணிதான் ஆகணும்ட்டு. இதே சைதாப்பேட்டில தான் மேடம், வர்த்தக சங்க பக்கத்துல தான் கல்யாணமே ஆச்சு எங்களுக்கு. அன்னைக்கு கூட அடிதடி ரத்த காயத்தோட தான் வந்தான். அது என்ன காரணம்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. கல்யாணம் வந்து நின்னு போறது. எதுக்கு கல்யாணத்துக்கு அடி வாங்கினீங்க? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை ஆச்சு? என்ன மேடம் கல்யாணத்துக்கு என்ன பிரச்சனை ஆச்சு? கல்யாணத்துக்கு எனக்கு பேரண்ட்ஸ் எங்களுக்கு வந்து வேணா ஒத்துக்கல. நான் வந்து அவங்க எதுக்கு அவங்க வந்து மாமா மச்சான் எல்லாம் அவங்க வந்து எடுத்து செய்யறதுக்கு இது பண்ணாங்க. நீங்களே கல்யாணம் நான் சொன்னேன், நான் கல்யாணம் பண்ணிடலாம், நம்ம சத்திரத்தை வச்சு நம்ம அரேஞ்ச்மெண்ட்ல நான் பாத்துக்கிறேன்ட்டு நான் நம்ம எங்க வீட்லயே ஃபைட் பண்ணி அதுக்கு வந்து ஃபேக்டரியில ஒர்க் பண்ணியிருந்தேன். ஃபேக்டரியில லோன் போட்டு நான் கல்யாணம் பண்ணேன். எதுக்கு ரத்த காயம் ஆச்சு அன்னைக்கு? அது கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க குரூப்ல சண்டை போட்டு இதுவா. என்ன சண்டை? அது அவங்க யாரும் அடிப்பாங்களா? எதுக்கு உங்களை அடிச்சாங்க? நான் போய் அவங்கள வந்து சாப்பிட போய் கூப்பிட்டு வாங்க நீங்க இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க, சாப்பிட்டு போங்க, என்ன இதெல்லாம் குறையான்ட்டு நான் போய் கேட்டேன். அதுக்குள்ள எங்க மாமால எதுக்குறா நீ எல்லாருக்கும் நோட்டீஸ் வச்சா? நாங்க இருந்த ஏரியா 1008 எல்லா கேட்டகரியும் நாங்க பழகக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு அதிகம். அப்ப எல்லாரும் வந்தாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போச்சு, ஆச்சாங்க. அப்ப எங்க மாமா சொன்னாரு, நீ எதுக்கு ஆளை பார்த்து நோட்டீஸ் வைக்க வேண்டியது தானே, எல்லாரும் வர சுனியா பண்ணி எங்க அம்மாவோட தம்பி தான் நடிச்சாரு. எதுக்கு நம்ம ஃபேமிலி அப்படியாப்பட்ட ஃபேமிலியா, நீ எதுக்கு எல்லாரும் வர மாதிரி அடிச்சாரு அதுக்காக? அது மேரேஜ் ஆகி 30 வருஷம் முன்னாடி மிஸ்ஸோட கதை சொல்றீங்க. ஆமா மேடம். அதுக்கப்புறம் வந்து சரி இது வந்துட்டு மாமியார் விட்டு தானே நான் பண்ணேன். நானு அவங்க கண்ட்ரோல்ல தானே நான் இது வரைக்கும் இருந்தேன். இது வரைக்கும் அவங்க வரைக்கும் தான். அங்க இருக்கும்போது எதுக்கு அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணீங்க? எதுக்கு மேடம்? உங்க தங்கச்சியா? தங்கச்சின்னு தேசம் சொல்லாதீங்க. தங்கச்சி முறைமா? எதுக்கு அவங்கள தப்பா பேசுனீங்க? எதுக்கு அவங்கள தப்பா பாத்தீங்க? கல்யாணம் ஆகி வந்த நாள் அண்ணன் அதுக்கு அவங்க கூப்பிட்டு ஒழுங்கா நல்ல மரியாதையோட அண்ணன் கூப்பிட்டு சாப்பாடு முதல்ல போட்டு வச்சிருக்கேன் மேடம். 2 வருஷம் 3 வருஷம் என் வீட்டுல இருந்தாப்பல 3 வருஷமா இருந்தது எல்லாம் செஞ்சிருப்பேன். கேளுங்க அவங்கள. துணி முதல்ல நான் துவச்சு போட்டிருக்கேன் மேடம். இவங்க எங்க வீட்டுல அவங்க செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து இது பண்ணணும்ல, ஒரு ஃபேமிலி தானே எல்லாமே சொல்லிட்டு எல்லாமே நான் சாப்பாடு வேலை வேலைக்கு உட்காந்து சாப்பிட போல அண்ணன் மரியாதை கூப்பிட்டு வாங்க நான் சாப்பிடுங்க. இது வரைக்கும் கூப்பிடல, நான் அப்பனமா போய் சொல்றேன் பாருங்க. அண்ணன் அப்ப வந்து எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா? அது உண்மைதானே? டெலிவரி ஆகி நான் ஆபரேஷன் பண்ணியாச்சு ஃபேமிலி பிளான், அதனால வேலை செய்யக்கூடாதுன்னு என்னையும் அவ்வளவு இதுவா பாத்துக்கிட்டு போட்டிருக்காங்க மேடம். எதுக்கு இந்த வெட்டி கௌரவம், வெட்டி பேச்சு? வீட்டுக்கு பிரயோஜனம் பண்ணாம நாட்டுக்கு பிரயோஜனம் பண்ணாம நம்ம உயிரோட இருக்கிறத வைக்க 4 பேருக்கு நல்லது செய்யணும். அதை விட்டுட்டு கால்ல காயம் எப்படி ஆகுது பாருங்க, உங்க காலை பாருங்க. அந்த காயத்தை திரும்பி பாக்குறது கூட ஆள் இருக்க போறது இல்ல. நாங்க பொறுப்பே இல்ல மேடம். அதே காலோட நாங்க ஒர்க் பண்ற நாங்க வேலை செஞ்சோட இன்னைக்கு 26 செப்டம்பர் 26 என்ன பேரு உங்களுக்கு? முத்துகிருஷ்ணன் மேடம். முத்துகிருஷ்ணன். பிளெயினா நான் சொல்றேன், நீங்க அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, தப்பா பேசுறீங்க, அந்த பொண்ணை தப்பா பாக்குறீங்க. இதெல்லாம் சும்மா பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது.
பார்த்துதானே நான் கேட்டுருக்காங்க. கேட்டுக்கிறேன். பார்த்துதான் நீ சத்தியமா இப்ப சொல்ல நீ செய்யல அந்த தப்பெல்லாம் போன வாரம் கூட கூட சத்தியம் பண்ணிதான். முகத்தை பார்க்கவே தயவு செஞ்சு எனக்கு பிடிக்க நீ மாட்டேங்குது. இப்படி சொல்லிட்டு இருந்தேன்னா அப்புறம் எப்ப கேள்வி கேக்குறது? கேட்டாச்சு மேடம், அதுதான் கேக்குறேன். மேடம் அதுதான் ஒரு நிமிஷம் மேடம். எனக்கு எதுவுமே கேட்க வேண்டாம். தங்கச்சி முறையில இருக்கிறது ஒரு பொண்ண நீங்க எப்படி தப்பா பாக்கலாம்? கண்டிப்பா தப்பான எப்படி வேணும் தப்பா பாக்குறது? அவங்க சொல்றாங்களே சரி ஒரு 10 நாள் 10 12 முன்னாடி கூட நைட்டு 11:30 மணி வரைக்கும் எங்களை தூங்க விடாம மிஸ்கால் வெள்ள வாடி வீட்டுல மேடம் இவங்க தான் மேடம் சேர்த்து வைக்கணும். மெயினா மாமியார் ஏஜ்டு பீப்புள். கேட்டுக்கங்க. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து காது கேட்காது. தான் சொல்றான். சரி இவங்க முன்ன இருந்து இவங்களாச்சும் கன்வின்ஸ் பண்ணோம். இதுல 2 பிரச்சனை இருக்கு. ஓகே மேடம். ஒண்ணு வந்து உங்களுக்கும் மனைவிக்கும் இருக்கிறது பிரச்சனை, அத வந்து சார்ட் அவுட் பண்ணுவோம். ரெண்டாவது விஷயம், நீங்க அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. தப்பா பாக்குறீங்க, தப்பா பேசுறீங்க, தப்பா நடந்துக்கிறீங்க. ஏன் மேடம் மச்சான் இருக்கும் போது நான் இது பண்ணது கிடையாது. மச்சான் எங்களுக்கு நல்ல- லோன்லியா இருந்தாங்க மேடம். எப்படி மேடம் இப்படி பேச வருதுன்னே எனக்கு தெரியல மேடம். அது எப்படி மேடம் என்ன சொல்லுவான்? சாவறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசி அவன் செத்ததுக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல மேடம். அவரு திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவர் வந்து இவனை திரும்பி கூட பார்க்க மாட்டான். யார் மாதிரி போய் சொல்லாதீங்க. நீ போய் சொல்லாத, தயவு செஞ்சு நீ போய் பேசாத. வேணாம் மேடம் வந்து கேளு. நீ வேற வாய்க்கு சால் போயிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படியே போய் விழுந்து என் கூட வேலை வேலைக்கு செய்றவங்க போவார் மேடம். இங்க பாருங்க, என் கூட வேலைக்கு வேலை போவாரு. செய்யறவங்க மேடம் பேசுங்க. 10 மணி தான் வேலைக்கு போவார், 9:30 மணிக்கு போவாங்க. 11:30 மணிக்கு போன் வரும். அவன் வரானா, எதனா பேசுறானா, நீ கம்முனு உள்ள இரு, கசாத்தினாரு, அவன் எதனா பேசிட்டு அந்த வேலையில போகட்டும். கூட அந்த வேலையில கூட அவருக்கு நான் ஒரே நிம்மதி இடத்துல டீ கிடையாது. சாப்பிட மாட்டேன். டீ ஒரு சாப்பிட வாயை திறந்தாலே டீ பொய் இல்ல. மேடம். நான் டெய்லர் கடையில வேலை செஞ்சேன்னு சொல்றேன். அவங்க நம்பர் கூட நான் உங்ககிட்ட தரேன். அவங்கள கூட போன் பண்ணீங்க. அவங்க நான் வேலை செய்யும் போது ஃபேன் அவுத்துட்டு நிப்பான். 5 பேர் நாங்க வேலை லேடிஸ் வேலை மேடம் செய்யறாங்க. சிட்டில இருந்து யாரு? அவுத்துட்டு அங்க வந்து எல்லாம் நீங்க நம்புறீங்களா? அதான் நம்புறதுக்கு இது ஒரு அவங்க போன் நம்பர் தரேன். போன வாரம் ஒண்ணும் இல்ல, போன வாரம் அவங்க அம்மா இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து எங்க கையில சொல்ல வந்தாங்க. அன்னைக்கு அன்னைக்கு இவங்க அவங்கள அடிக்க வந்தான். அதுக்காக அவங்க கொம்பு எடுத்துட்டு போனாங்க அடிக்கிறதுக்கு. அப்ப அவன் என்ன நிலைமையில இருந்தான்னு அவங்க அம்மாவை சொல்லுங்க தயவு செஞ்சு. அவங்கள சொல்லுங்க. தெருவுல இருக்கிறவங்க முன்னாடி லுங்கி கட்டிட்டு ஜெட்டு கூட போடாம அப்படியே இருந்தானா. தெருவுல இருக்கவங்க எல்லாரும் பாத்துக்காங்க, எல்லாரும் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நடந்தது. இத வந்து நான் சொன்னேன். இப்ப அவங்க அம்மா கிட்ட இந்த ஒரே ஒரு கேட்டுங்க. இது ஒண்ணு கேட்டுங்க மேடம். பெத்தவங்களே கூப்பிட்டாங்க, அதை கேட்டுங்க. சரி, உங்க அது அம்மா உண்மையா இருந்தா சரி, எல்லாமே ஒரு சொல்றதெல்லாம் நிமிஷம் உண்மை. ஒத்துக்கிறேன். அமைதியா இருங்க. அம்மாட்ட அவங்க கேட்போம். சொல்றதெல்லாம் உண்மை, நான் சொல்றதெல்லாம் பொய். சரி, இது அவங்க அம்மா வராங்க. சரி, அவங்க சொன்னாங்கன்னா அவங்க அம்மா கூட சரி, ரூம்ல பேசாம. இருக்கேன். நீ தானே பார்த்து அந்த பொண்ணை கட்டின. எனக்கு அவ தேவையில்ல. ஒருத்திய கொண்டு வந்து விடு. இல்ல நீ வாடின்னு அவங்க அம்மா அவங்க அம்மாவே கூப்பிட்டான் இவன். சரி, பேசாம இருங்க. அவங்க அம்மா வரட்டும். ஐ லசட் பாரியோ. அத மாதிரி யாருன்னா பெத்து தயாவது அவங்க ஏஜ் இருந்தா நீ கூப்பிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க நான் தப்பான இருந்தா நீங்க அப்புறம் வாழ தகுதி வேணும்னா தகுதி இல்லைன்னா அன்ஃபிட்டா இல்ல ஃபிட்டான்னு டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற டிசிஷனுக்கு நான் வந்து கட்டுப்படுவேன். அவ்வளவுதான். இப்படிதான் போலீஸ் ஸ்டேஷன்லயும் எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க. வர வேண்டியது. ஜெயில எழுதி கொடுத்துட்டு போகும்போது நான் வரமாட்டேன், அவங்க வீட்டு சைடு போக மாட்டேன்னு சொன்னா மேடம். உண்மையில மேடம் நீங்க நான் போயிட்டு சொல்றேன், அவரை கரெக்டா பத்தி வந்து உங்களை ஜெயில கடவுள் மாதிரி மேடம். ஒரே ஒரு வாரம் அவருக்கு தெரியும். இருந்திருப்பான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து திரும்ப டார்ச்சர் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஆமா, மறைக்காம சொல்லுங்கம்மா. உங்க பையன் நல்லவனா கெட்டவனா? என்னதாம்மா தொல்லை பண்ணிருக்கிறான். வீட்டுல இருக்க மாட்டேன்றான். ஏன் என்ன முதல்ல பண்ண- நல்லா இருந்தான். ம். இப்ப அவங்க மனையை விட்டு பிரிஞ்சிடவே என்னை வீட்லயே இருக்க விட மாட்டேன். என்ன பண்றாரு? ஒரே அமுக்கலம் பண்றாரு. என்ன பண்றாரு? இட்டாந்து சேர்த்து வையே, அதை பண்ணி இதை பண்ணு. பட் ஆனா தப்பா நடந்துக்கிறாரு அவரு. ஏதோ நீங்க வீட்டுக்குள்ள போனோன்னா துணி இல்லாம இருந்தாராமே, உண்மையா? எப்போ அன்னைக்கு இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தீங்களாம்மா? நீ சொன்னீங்க சொன்னீங்களா அன்னைக்கு சாயந்தரம் நம்ம வீட்டாண்ட பிளாட் ஆண்ட தெருவுல விழுந்து கிடந்தானே? கீழே விழுந்துட்டான். ம். அவ காலால அடிக்க கீழே விழுந்தான். ம். அந்த அடிதான் மேடம் இன்னும் அந்த அடி அங்க இந்த இது தூங்கி அப்ப என்ன லிங்கி மேல ஏறிடுச்சு. ஜட்டி கூட போடாத வந்துக்கிறியாடா, ஏன்டா இப்படி நாசமா போற? போதுமா மேடம்? ஏன்டா அது சொல்லுங்க மேடம். போடாத குடி. அவங்க குடி ஒரு ஒண்ணுமே தெரியல. குடி. உங்கள்ட்ட தப்பா பேசினாரு அன்னைக்கு? அப்புறம் ஒரே அமுக்கலம் பண்றான். என்ன பேசினா உண்மையா சொல்லுங்க. ஓம் சக்தி இருக்க வேணான்றான். என்ன முன்னால் தான் குடும்பம் கெட்டு போச்சு, சூனியம் பண்ணி என் பொண்டாட்டி தைச்சுட்டேன்றான். எனக்கு நிம்மதியா விட்டா போதுமா. நான் 19 வயசுல இருந்து நான் கஷ்டப்பட்டு அதுங்களை படிக்க வச்சு ஒரு இடத்த வாங்கி எட்டனா 75 பைசாக்கு அப்ப தச்சா 19 வயசு. எங்க அப்பா மிஷின் வச்சு பழச்சுக்குமா. அவன் திருந்த மாட்டான், மச்சான் திருந்த மாட்டாமா. 2 பசங்களை இதுல படிக்க வச்சேன்.
2 படிக்க வச்சு அதுங்கெல்லாம் ஒரு இடமும் வாங்கி நம்ம வாடகையும் கொடுத்துரும், இதுங்களும் படிக்க வைப்பேம்மா நான். அதனால ஒரு இடம் வாங்கினா அதுங்க நம்ம குழந்தைங்க யார் வீட்டுக்கும் போகாதுங்கன்னு இடம் வாங்கினேன். இடம் வாங்கி அதை வச்சிருந்து அப்புறம் அதுங்களுக்கு ஒரு வழி பண்ணோன்னு காலி கொண்டாட்டியோட இவர் போயிட்டார் மாமியார் வீட்டோட. அவர் 1 வருஷம் கொடுத்து அவருக்கு பண்ண அவர் மாமியார் வீட்டோட போயிட்டார். நான் என்ன பண்ணுறதுமா அதை வாடகை விட்டுட்டு இந்த கொட்டா வீடில் அதில் நான் வந்துட்டு துணி தைச்சுன்னு அந்த வாடகை வச்சு சாப்பிட்டுருந்தேன். இவர் வந்தார் 10 வருஷம் கொடுத்து மாமியார் வீட்டில் 10 வருஷமோ 12 வருஷமோ இருந்துட்டு வேலை மேலே இருக்கிற பணத்தெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு ஐஸ் கம்பெனி வச்சாங்க. எல்லாம் இவங்க 2 பேரும் சரியில்லை, அது மட்டும் கரெக்டாக சொல்லு. இவளாவது பிடிச்சி வச்சிருக்கணும் பணத்தை, இவனாவது நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு இது இல்லையான்னு பிடிச்சி வச்சிருக்கணும். இஷ்டத்துக்கு ஐஸ்கிரீம் கம்பெனி வச்சாங்க, ஒரு இடம் வாங்கினாங்க. அது கூட என்னை கூட்டின்னு போய் பேசி கீசி அதையும் விற்று ஒருத்தர் மூலியமா விற்று வாங்கி கொடு. அந்த 1 லட்சம் கூட என்ன பண்ணாங்கன்னு தெரியல, என்கிட்ட காட்டவே இல்லை. அட்வான்ஸ் ஆகும், அம்மா என் கையால் வாங்கி கொடுமான்னு நான் எவ்வளோ நான் நல்ல விஷயம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது கூட நான் தான் பணம் கொடுத்தேன். அப்புறம் என் நகையை வச்சு நான் தான் பணம் கொடுத்தேன். போய் மேடம், அவங்க ரொம்ப போய் மேடம். தயவுசெய்து அவங்க வராம இவங்க 2 பேரும் வந்தோட ப்ராப்ளம் முடியும் மேடம். இதுல ப்ராப்ளம் அவங்க தான் மேடம். இப்ப எப்படி இது நான் ஒத்துக்க மாட்டோமோ. என்ன நீங்க சேர்த்து வைக்கலோட பரவாயில்ல, உங்க கால்ல ஊந்துறேன். இவங்க பணம் கொடுத்தது வாங்கினதுக்கு என்கிட்ட நான் அம்மாட்ட பேசுறேன், நீங்க யாரும் பேசாதீங்க. எனக்கு பாதுகாப்பு வேணுமா, நைட்டு படுக்க விட மாட்டேன்றான் இவரா அவங்க வீட்டுல நான் என்ன அது உடைக்கிறான். உடைச்சிட்டு எல்லாம் வந்து பார்த்தாங்க, இது பாரு பார்க்க அதெல்லாம் இப்ப நான் எப்படி கஷ்டப்பட்டு இருந்தா அந்த இடத்த கட்டி இருப்பேன். நீங்களாம் சம்பாரிச்சுங்க என்ன அழிச்சிங்க, 1 பைசா இல்ல. அந்த இடத்த நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேம்மா. இடம் வாங்கி வீடு கட்டி கிணறு எடுத்து கக்குசு பாத்ரூம் கட்டி சும்மா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அடக்கமா கட்டி இருக்கிறீங்களே. என் வசதிக்கு நான் கட்டினேன், பின்னாடி எப்படி இருக்குமோன்ட்டு. இப்படி மாதிரி பண்ணாக்கா நான் என் வீடா நான் போய் படுக்கிறேம்மா. சக்திங்க பயந்துட்டுமா. ஒரு நாள் இவ வந்து அவனை அப்ப கட் பண்ணியிருந்தாக்கா ஏன் உங்க அம்மா அது மேல செய்யாத, அந்த இடம் இருக்கிறதோட நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோம். ஒரு நாள் அம்மா நான் இங்க ஒரு நாள் ஏதோ சொல்ல வந்தீங்க, என்னது? என்னம்மா சொல்ல? பிச்சை அடிக்கிறது. அதான் அப்பதான் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். என்ன செய்ய நான் சொன்னேன், வீடு வாடகை வச்சுன்னு நான் பிஞ்சுன்னு மாதிரி நான் சாப்பிட்றேன்பா, நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க வந்தீங்கன்னா 2 மாசம் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்க கொடுக்க மாட்டீங்க. உங்க அம்மான்னு வேணி, அதனால வேணாம்பா நான் இருக்கிறேன். இல்லம்மா நாங்க உன்னை காப்பாத்துறோமா, இங்க வாடகை வீட்டுல வந்து மொழுகத்தி கம்பெல்லாம் செய்ய முடியல. இங்கன்னா 10 பேர் வச்சு வேலை வாங்கினா நீ உங்க லட்சுமியோ மாமியார் மருமகளும் துணி கிணி தச்சு நானும் பண்டல துணி வாங்கிட்டு வந்து நான் வெட்டி கொடுக்குறேம்மா. நீ பாவடை தச்சு கடவுள்ல போட்டா நல்லா கடை கட்டிக்கினேன். நான் இவங்க விட்டுட்டு கடை கட்டிக்கினேன், நல்லா இருப்பாங்க. 2 மாசம் தான் இருந்தாங்கம்மா. 2 மாசம் வாடகை கொடுத்தாங்க. 3ஆவது மாசம் 4 மணி இருக்கும், கழுத்தை புஷி வெளியே தள்ளிட்டு போய் கழுத்தை புஷி தொடப்ப பெருக்கணும். எப்பவுமே நான் 4 மணிக்கு இருந்து பெருக்குவேன். அவளுக்கு கரெக்டா அம்மா என்னை எழுப்பி விட்டுரும் 3 மணிக்கெல்லாம். பெருக்கிட்டு குளிச்சுட்டு கடை தருப்பேன். இவங்க வாடகை இல்லாத போக கடை கட்டிக்கினேன். கொஞ்சம் பணம் வச்சிருந்தேன், இவங்க இல்லாத சொல்ல பணம் கடை கட்டிக்கினேன். கடை கட்டினு நம்ம அவங்க தொல்லை இல்லாத அதுவும் உதவியும் செஞ்சிருந்தேன். என்ன செஞ்சேன், என்னை பிடிச்சி தள்ளிட்டான் வெளியே போய் பிச்சை எடுன்னு. அதுக்கப்புறம் நான் போய் பிச்சை இடம் கோயில் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் தட்டி எடுத்தோம்னா 4 8 போடுவாங்க அப்படின்னா சரின்னு அதுக்கும் கம்முன்னு விட்டேன். எப்படியோ போட்டோம். நம்ம அப்பாவே 95 வயசுல என்ன இருக்காரு மேடம், அவங்க பிச்சை எடுக்கிற நிலைமையில அவங்க வீடு இல்ல. நீ கேட்க கூடாது, பெத்த தாய் நான் இருந்ததோ தானே அந்த குடிசை வந்தது. இல்லன்னா மேடம் நம்ம 3 பேர் மேட்டர் தான் முடிக்கணும். எதுக்கு பிச்சை எடுக்க சொன்னீங்க அம்மாவை? பிச்சை எடுக்க சொல்ல உனக்கு என்ன வீடு காடு வந்து வீடு போந்து உனக்கு நான் வீடு போனி தங்கச்சி வீட்டுக்கு போறேன். தங்கச்சி அதை மட்டும் கூப்பிட்டு வந்து நான் கூட்டு நான் பேச்சு சமைப்பேன். நான் எப்படி இது பண்ணிருக்கேன்னு அது மேல இருக்கிற வச்சுக்கிற உயிரை தான் மேடம் இது வச்சிருந்தேன் மேடம். என் தங்கச்சி கடை சொல்லி தித்தி பொண்ணு மேடம். வந்திருந்தாவே போதும். இது இவங்க என்ன பண்றது, வானா நீ போ தேவை. அவங்க ஹஸ்பண்ட் வந்து எங்க மச்சான் கூட கிளாஸ்மேட். சரி அவங்க கதையெல்லாம் விட்டுரு, அவங்க கதை பேசு. இல்ல மேடம், என்னுடைய பாதுகாப்பு அவளுக்கு வாழ்க்கை உனக்கு வந்து சேஃப்டி சொல்றதெல்லாம் உண்மை சொல்லிதான் ஆகணும். என் மரும மேல என் பொண்ணு இல்லாததுக்கு எங்க பொண்ணுதான் அவளுங்க. அவள் எல்லாமே நான் அவளுக்கு எனக்கு துரோகம் கூட இப்படிதான். லட்சுமி நல்லவ எதனா செஞ்சா எத்தாந்து கொடுப்பாம்மா. இவன் கொடுக்க வேணாம்னு சுட சொல்லுவான். அப்புறம் நான் என்ன கொடுத்தா வாங்காது, அது என்ன செஞ்சு வச்சுட்டு இருக்கோன்னு வாங்க மாட்டாவும். எங்க இப்ப மறுமேல நான் கேட்டாங்களா இவருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ஆமா சொல்லவானா, உங்க மேல பாசம் இருக்கு, உங்க பசங்க மேல பாசம் இருங்க. நான் சொல்றது ஃபுல்லா கேளுங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா
இவங்க தான் உங்களை பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதான் மேடம். அதுதான் மைண்ட்ல அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எப்படியாவது அவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு பாத்துட்டு இருக்காரு. புரியுதா? இதுதான் பிரச்சனை. முதல்ல அவரை புரிய வைக்கணும். இது வந்து உன்னோட தனிப்பட்ட முறையில உன்னோட டிசிஷன். இது பாருங்க, அவர் தப்பான அவர் பண்றதெல்லாம் தப்பா இருக்கலாம், ஆனா ஆக்சுவலி தப்பானவர் கிடையாது. இருங்க, இப்ப என்னன்னா இன்னொருத்தட்ட போகவோ தப்பான உறவுகள் உண்டாக்கிக்கவோ எதுவுமே செய்யல. ஒண்ணு இல்லம்மா, உங்க மேல நல்ல பாசம் வச்சிருக்காரு. அதுதான் உண்மை. ஆனா லட்சுமி, நான் சொல்றது கேளுமா. உனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகணுமா வேண்டாமா? சால்வ் ஆகணும். அப்ப நீ கொஞ்சம் பேசாம இரு. சரி, நீ கொஞ்சம் பேசாம இரு, அவ்வளவுதான். அவசரப்படாத. 2 பசங்க இருக்குது, அதுங்களாம் ஒரு வழி பண்ணணும். அதெல்லாம் அதுக்கு நான் எப்படி மேடம் காரணமா இருக்கும்? இருமா இரு. அவர் வந்து இல்ல அதுக்காக அவங்க என்ன சொல்றான்னு தெரியல. அவங்க அண்ணி அங்க அக்காலாம் அத தெத்தர் தானே பேசி போய் இரு. இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இவங்க கூப்பிட்டு வா கூப்பிட்டு இவங்க கன்வின்ஸ் பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ளேயே முடிய வேண்டிய சமாச்சாரம். நான் இது வரைக்கும் யார்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ல எங்க ரிலேஷன் லெவல்ல யார்கிட்ட நான் இது என்னோட ப்ராப்ளத்தை சொல்லியிருக்கேன்னா அந்த வேதனை வந்து யூனிட். இது பாரு, நான் சொல்றது கேக்குறீங்களா? இப்போ உங்க மனைவிக்கு உங்களோட வாழறதுக்கு இஷ்டம் இருந்தா இப்பவே அனுப்பிச்சு வைக்கிறோம். அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உங்க ப்ராப்ளம். ஆனா உங்களால அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது. அவங்க உங்களுக்கு தங்கச்சி முறை, உங்க தங்கச்சி. அவங்க எவ்வளவோ கெட்டவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து உங்க பொண்டாட்டியை பிரெயின் வாஷ் பண்றாங்கல்ல, நீங்களே இமேஜின் பண்ணிக்கிறீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு தங்கச்சி. அவங்களுக்கு எந்த தொல்லையும் உங்களால இருக்க கூடாது. உங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆமா, புரியுதா? உங்க வாயில இருந்து அவங்கள பத்தி இன்னொரு வார்த்தை வரக்கூடாது. அவங்க வீட்டாண்ட போய் பிரச்சனை பண்றது, கல்ல தூக்கி அடிக்கிறாருல, அடிக்கிறாருன்னு சொல்றேன். அந்த பொண்ணு அழுவுது சின்ன வயசுல. போய் சொல்ற உள்ள வரமாட்டேன். செய்யாத தப்பு ஃபுல்லா இந்த மாதிரி செஞ்சுட்டு செய்யல சொன்னாமா. உங்ககிட்ட அன்னைக்கு மேல வாங்கம்மா, அந்த கல்லுங்கெல்லாம் மேல எத்தனை இருக்கு வந்து பாருங்க. தெரியும் புள்ள பத்தி தெரியும். அங்க போவாத பண்ணு வரலாமா? அவன் பண்ணுவான், என்னையே பண்றான். செய்யவே இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? அம்மா சொல்லிட்டா நாங்க ஏத்துக்கிறோம் சொன்னீங்க மேடம். உங்க அம்மா சொல்றாங்கன்னா கல்லெல்லாம் ஏமாடி பண்ணி கம்முமா லூசு கம்மு இல்ல இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? அம்மா சொன்னாங்க மாமா, அவங்களுக்கு தெரியும் மேடம். அவங்க சொன்னாங்களே பணம் வந்ததுமா, இத கேளு. பணம் வந்தது. எப்பா பணத்தை சேஃப்டி பண்ணிக்கோ. கம்பெனில பணம் வந்து அதுதான் நானே பேங்க்ல மேடம் விஆர்எஸ் எழுதி கொடுத்தாச்சு. 9 பணம் வந்ததுமா. ஆனா இன்ன வரைக்கும் இவர் எத்தனை ஆயிரமோ லட்சமோ வாங்கினாருன்னு எனக்கு தெரியாது. நான் சம்பாரிச்ச பணம் என் பணம், அது நீ கேட்கறதுக்கு உனக்கு எந்த ஒரு இதுவும். நான் அப்படியே சொன்னேன், குழந்தைங்க பேர்ல 5,000 போடுங்க, அதுங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன் வேணும்? உன் ஆத்தா அப்ப சம்பாரிச்சிருப்பான், வாங்கிட்டு வந்து போடு, என் பணத்தை நீ கேட்காத. எங்க மாமனார் இருக்கப்ப எனக்கு கல்யாணம் ஆகலப்போ பாதி சொத்தி உங்க வித்து இருக்காரு அவரு. வேற யாரோ வாங்குறது இவங்க வாங்கிருக்காங்க, வாங்கி அங்க இருக்காங்க. அது அவங்க ஒரு நிமிஷம் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல. அதுக்கப்புறம் 26 வருஷம் ஆயிடுச்சு மேடம். அவரு மூட்டு ஒரு ஆம்பளை ஜென்ஸ் இல்ல, அவரை கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு கேளுங்க. இப்பதானே அம்மா தானே சொன்னீங்க, இப்ப அம்மாவை கூப்பிட்டு கேளுங்க சொன்னீங்க. இல்ல மேடம், வந்து அந்த வீட்ல இருக்க கூடாது மேடம். இருங்க, அவர் அந்த பாதி சொத்தை அவன் அனுபவிக்கணும், நான் இருக்க கூடாது. காரணம் இத பாருங்க, கம்பெனில இன்னைக்கு வந்து இனாகரேஷன் இன்வைட் பண்ணாங்க 26 எப்படி கால் ஆச்சு. சரி, நான் சொன்னா கேப்பீங்களா? அவங்க பக்கமே நீங்க போக கூடாது. ஆமா, அவங்களுக்கு எந்த அந்த வெங்கடாவரம் பக்கம் தலை வச்சு படு கூட அங்க போய் 9 மணி வரைக்கும் மேடம். 9 மணிக்கு பொண்டாட்டி வண்டி போனதுக்கு அப்புறம் வந்து அவ்வளவு கொள்ள பேச்சு. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஏன்டா அப்படி கத்துற அப்படி ஜெயில போகும்போது ஒரு லெட்டர் எழுதியிருந்தான் மேடம். அது ஒரு லெட்டர் எழுதியிருந்தான், இவங்க பேர்ல ஒரு லெட்டர் வந்தது. என்னன்னு எழுதியிருந்தான்,
நான் வந்து நான் எங்கன்னா ஊருக்கோ எங்கனோ எங்கன்னா ஊருக்கோ எங்கேயோ நான் போகணும் சொல்லாம போக மாட்டேன். உன்னை பாக்கணும், உன்னை பார்க்காம நான் இருக்க மாட்டேன், இருக்க முடியாதுன்னு எழுதி அந்த லெட்டர்ல அத படிச்சா இவங்க வேதனைப்படுவாங்களேங்க. நாங்க அப்பவே இந்த லெட்டர் ஏற்கனவே அவங்க பேசுறத நினைச்சு முழுகி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான லெட்டர்ல எல்லாம் படிச்சா இன்னும் கஷ்டப்பட போதுன்னு நாங்க கீழ்ச்சி போட்டோம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிமிஷம் சொல்லுமா. பாருங்க, நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? அம்மாட்ட கேளுங்க, அம்மா சொல்லிட்டாங்கன்னா நான் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன். நீங்க என்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? நீங்க சொல்றத கேட்போம் மேடம். அப்ப விட்டுடுங்க. இப்ப நான் சொல்றத கேளுங்க. அந்த பக்கம் திரும்பி பார்க்க. ஆமா, அதுதான் சொல்றேன். வேற வழி ரூட். அந்த ரூட்ல போக வேண்டாம் நீங்க. ரோட் எப்படி போணும்? வேற வழி அதுதான். வேற எப்படியாவது போங்க. வேற வழி கிடையாது. வேற ஆகாயத்துல தான் போணும் மேடம். ஆகாயத்துல போங்க. பரவாயில்லை. உண்மையில இவங்க ரோடு வந்து இப்படி போகுது. சந்து மேடம், அந்த சந்துல போய் அவங்க வீட்டு எதிர டெய்லி சாப்பிட டீ கடாங்க தான். ஏன் எனக்கு வேலை கொடுக்குற மேஸ்திரி அவங்க வீட்டு எதிர் வீட்டுல ஒருவர் தான் மேஸ்திரி. மேஸ்திரி அவங்க வீட்டு எதிர். அந்த வேலை செய்யாதீங்க. ஆமா, அவங்க வீட்டு பக்கத்துல நீங்க போக கூடாது. அவரையும் கூட போட்டுக்கல. யாரையும் இன்னைக்கு நான் சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா அவங்க வீட்டு எதிர் வீட்டுல வரதான் மேஸ்திரி. முட்டை சந்து மேடம், நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. அப்புறம் நான் என்ன பேசுறேன்? நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க அந்த பக்கம் நம்ம போக கூடாது. நான் எத்தனை தடவை சொல்றேன், இன்னமா எந்த டிஸ்டர்பன்ஸும் அவங்களுக்கு இருக்க கூடாது. போக கூடாது. அவங்க வீட்டாண்ட சந்து போக கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இன்னமே நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா தெருவில் இருக்கிறது அத்தனை பேரும் சேர்ந்து கேட்போம். நாங்களும் எல்லாரும் சேர்ந்து வந்துடும். இல்ல மேடம், இந்த பேசவே இல்லைன்றப்பல அந்த தெருவே வந்து நீங்க கேளுங்க. அம்மா இருங்க, நமக்கு என்ன நடந்ததெல்லாம் நடந்துட்டோம். அவர் சொன்னதே சரியா இருக்கட்டும். பேசாம இருங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது. அவ்வளவுதானே? என்னவோ இதுவரை என்னவோ நடந்திருக்கட்டும், விட்டுடுங்க. பொறுக்கி நான் எல்லாம் விட்டு என்ன அடிக்க வச்சுக்கிறாங்க மேடம். அதெல்லாம் வந்து அது எதுக்காக நீங்க கேக்குறீங்களா மேடம்? நீங்க உமன்ஸுக்கு உமன் சப்போர்ட் வீட்ல இருந்து அவங்க வந்து அடிச்சாங்க. ஜென்ஸ் வந்து இதெல்லாம் சரியா இல்ல. அடிக்கும் போது உங்களுக்கு எங்க போச்சா? எங்க வீட்டு ஆம்பள ஒண்ணே இல்ல. நீங்க வந்து எதுக்கு யாருடைய கையில என்கிட்ட டீ வாங்கி குடிக்கிறவன் மாதிரி பேசுறப்பாரு. ஆமா, என்ன பின்ன குடிக்க வளர்த்தா உன்ன மாமாங்களாம் 8 பேர் இன்னும் இருக்கிறாங்க. நாங்க 13 பேர். எங்க டாக்டர் படிக்க வச்சுக்கிறானுங்க. இத பாருங்க, நீங்க நல்லா டீசெண்டா வாழ்ந்தீங்கன்னா நாங்களே பேசி உங்க பொண்டாட்டியோட சேர்த்து வைக்கிறோம். புரியுதா? ஓகே மேடம். உங்களுக்கு 6 மாசம் டைம். ஓகே மேடம். நல்லா ஒழுக்கமா நீட்டா வாழ்ந்து காமிங்க. நாங்களே அவள்கிட்ட பேசி சேர்த்து வைக்கிறோம். 5 வருஷம் விட்டு இருந்தால அம்மா, அவ எப்ப வராலும் வரட்டும். இந்தம்மா எச்சனி ஏதோ சீட்டை கிட்ட போட்டு ஊட்ட கட்டியுமா. ஒரு வேலை செஞ்சாலும் மேடம் எல்லாத்துக்கும் என்னதான் முன்ன நிறுத்த வேண்டியது. இந்த இப்ப இவங்க சமயம் நான் செஞ்சேன்ட்டு, ஆனா இன்ன வரைக்கும் அதை நான் செஞ்சதே கிடையாது மேடம். தெரிய கூட தெரியாது. அவங்க தான் சொன்னாங்க எனக்கு. சரிம்மா, ஒரு 6 months பாப்போம். இல்ல மேடம், 6 months 19 வருஷம் அனுபவிச்சுட்டேன் லட்சுமி. சரிம்மா, இப்ப கொஞ்சம் மேடம் என் பசங்களோட ஃபியூச்சர் இவன் கூட என்னால இனிமேல நான் 6 மாசம் இல்லாம பொறுக்கிறதா இல்ல மேடம். இதுக்கு மேல அவள்கிட்ட என்ன சொல்றது? அவளுக்கு தான் தெரியும் அவள் பட்ட கஷ்டம். நம்ம இங்க உட்கார்ந்து சொல்லலாம், சரி போய் வாழுமா. அந்த மாதிரி அவதான் அனுபவிச்சிருக்கா. 19 வருஷம் அனுபவிச்சிருக்கா. இங்கேயே உட்கார வச்சு அவரை சமாளிக்க முடியல. சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு. ஆனா என்னோட வரி என்னன்னா, அந்த அம்மாவை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த அம்மா ரொம்ப மன அழுத்தத்துல இருக்காங்க. 2 நாள் உள்ள 1 வாரம் தான் மேடம் சைலண்டா இருப்பான். திருப்பி ஆரம்பிச்சிருவான் மேடம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்ணி ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு வாட்டி அவர் அந்த தெருவுக்குள்ள வந்தாருன்னா எங்களை ஃபோன் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து போய் நின்னு கேள்வி கேளுங்க. இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு நீங்க சொல்லணும். அதுதான் ஒரே ஒரு வழி. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்